முருகனின் அறுபடை வீடுகளில் பக்தர்கள் அதிக அளவில் தினமுமே வந்து செல்லக்கூடிய ஒரு திருத்தலம் அப்படின்னு பார்த்தா பழனி. சித்தர்கள் பலரும் வாழக்கூடிய மலை என கருதப்படுது. சிவபக்தர்களுக்கு திருவண்ணாமலை எப்படியோ அதே போல தான் முருக பக்தர்களுக்கு பழனிமலை மிகவும் கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு சித்தர்கள் மட்டுமல்லாமல் பக்தர்கள் பலருக்குமே முருகப்பெருமான் குழந்தை வடிவில் வந்து காட்சி தரும் அதிசயம் இன்றுமே நிகழ்ந்து வருவதாக சொல்லப்படுது. இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முருகப்பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாதக ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நம்முடைய சேனலில் தீர்வு சொல்லப்படுது. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். காவடி எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தும் முறை உருவான இடமும் பழனிமலை தான். அருள் நிறைந்த பழனிமலை மட்டுமல்ல, இங்கு அனைத்து முருகப்பெருமானின் அற்புத அருள் கருணை போற்றி கூறும் விதமாக தான் இருக்குது. அப்படி முருகன் அருள் வந்து எப்படிப்பட்டு நம்ம அனைவரும் உணர செய்கிறதோ அதுபோல தான் பழனிமலை தங்கத்தேர். இதனுடைய வரலாறு மிக சுவாரஸ்யமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இது மூன்றாவது படை வீடாக திகழ்வது பழனி. பழனி ஊருக்கு அமைந்திருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி என்பதுதான் உண்மையான படை வீடு. இருந்தாலுமே பழனிமலை மீது அமைந்திருக்கக்கூடிய தண்டாயுதபாணி கோவிலே பக்தர்கள் படை வீடாக கருதி வழிபடுறாங்க. ஆனால் இங்கு பழனிமலை சென்று முழு பலனையும் பெற வேண்டும் என்றவர்கள் முதல்ல ஊருக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி தலத்திற்கும் அருகில் இருக்கக்கூடிய இடுமன் மலைக்கும் சென்று வழிபட்ட பிறகு பழனிமலை மீது தண்டாயுதபாணியை தரிசனம் செய்ய வேண்டும். அதிசயங்கள் பல நிறைந்த பழனிமலை என அருணகிரிநாதர் திருப்புகழ்ல பாடியிருக்கார். இங்க இருக்கக்கூடிய கையில தண்டம் ஏந்தி நிலையில ஆண்டி கோலத்துல நின்ற கோலத்துல காட்சி தராரு. இங்க இருக்கக்கூடிய முருகனுடைய சிலை போகர் சித்தரால் உருவாக்கப்பட்டது. நவ பாசானத்தால் ஆன இந்த சிலையை பட்டு பெறப்படக்கூடிய பிரசாதம் அனைத்து விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய அதிசயங்களை இன்று பழனியில நம்ம காணலாம். பழனி மீது போகர் சித்தரும் ஜீவசமாதி இருக்கு. பழனிமலை பற்றி அனைவருமே அறிந்த ரகசியம் இதுதான். ஆனால் பழனிமலை கோவிலில் தங்கத்தேர் உருவான சுவாரஸ்யமான கதை பலரும் அறியாத ஒன்றாக தான் இருக்கு. பழனியில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான வழிபாடு தங்கத்தேர் வழிபாடு. முதல்ல பழனிமலை கோவிலில் தான் தங்கத்தேர் அமைக்கப்பட்டு அதற்கு பிறகு திருச்செந்தூர், திருத்தணி உள்ளிட்ட மற்ற முருகன் கோவில்களில் தங்கத்தேர் அமைக்கப்பட்டு தங்கத்தேர் பவனி உற்சவம் நடைபெறும். முருகனை மனதார நம்பி வழிபடும் பக்தர்களுக்கு முருகன் எப்படி அருள் செய்வார் என்பதற்கு மிக பெரிய சாட்சியாக இருப்பது தான் இந்த பழனிமலை தங்கத்தேர் அப்படின்னு சொல்லலாம். பழனிமலையில் சாதுசாமி என்ற இருந்து வந்திருக்காங்க. அவர் தினமுமே மலை மீது ஏறி சென்று விட்டு முருகனை தரிசித்து விட்டு கண்ணீர் விட்டு அழுவாராம். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார். இனி மட்டும் முருகனை நாளை தான் தரிசனம் செய்ய முடியும், அதுவரை நான் முருகனை பிரிந்து இருக்க வேண்டுமே என்பார். அந்த அளவிற்கு தீவிர முருக பக்தராக இருந்த அவரை பெரும் செல்வந்தராக முருகேச முதலியார் என்பவர் வந்து தரிசிக்கிறார். முருகேச முதலியார் பழனிமலை கோவிலில் நிர்வாகியாக இருந்திருக்காரு. சாது சாமியிடம் சென்று, சாமி, என்னிடம் அளவில்லாத செல்வம் இருக்கிறது, ஆனால் பல காலமாக எனக்கு குழந்தை இல்லை. என்னுடைய குறை போக நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் என கேட்டிருக்காங்க. இதை கேட்ட சாது சுவாமி, இனி பழனி மலையே நிரும்பி வழியும் அளவிற்கு பால் அபிஷேகம் செய் என்றார். சிறிதும் யோசிக்காத முருகேச முதலியார் பல ஊர்களில் இருந்து பால் வரவழைக்கப்பட்டு இங்கு முருகனுக்கு பாலால் அபிஷேகம் செய்கிறார். அந்த அபிஷேகம் பால் வழிந்து மழையே நனைகிறது. மழையில் வழிந்து ஓடும் அளவிற்கு அபிஷேகம் செய்கிறாரு. சிறிது நாட்களில் முருகேச முதலியார் இரட்டை ஆண் குழந்தை பிறக்கிறது. ஆனந்தம், பக்தி, உணர்ச்சி பெருக்கல. பழனிமலைக்கு ஓடி வந்த முருகேச முதலியார் சாது சுவாமி காலில் விழுந்து, சுவாமி, நான் ஒன்று கேட்டேன், ஆனால் முருகன் எனக்கு இரண்டாக கொடுத்து விட்டார். முருகப்பெருமானுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என நினைக்கிறார். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கேட்டிருக்காரு. அதற்கு பதிலளித்த சாது சுவாமி, நீ கொடுத்தா முருகன் வாழப்போகிறார், அனைத்தும் அவனுடையது, உன்னுடைய ஆத்மா திருப்திக்காக அவனுக்கு தங்கத்தேர் செய்துவை என்றார். உடனே முருகேச முதலியார் தங்கத்தேர் செய்து வந்து கோவிலில் காணிக்கையாக அழைத்திருக்காரு. அவர் அன்று காணிக்கையாக அளித்த தங்கத்தேர் இன்றும் பழனிமலையில் பவனி வருகிறது. குழந்தை இல்லாத பழனி முருகனை வேண்டி கொண்டு குழந்தை பிறந்தவுடன் இங்கு வந்து தங்கத்தேர் இருப்பது இன்றுமே முக்கிய ஒரு வழிபாடாக இருந்து வருது.
தங்கத்தேர் இருப்பதற்கு ரூபாய் 2000 தேவஸ்தானத்தில் செலுத்த வேண்டும். தினமும் மாலையில் நடக்கக்கூடிய தங்கத்தேர் உற்சவத்தில் அந்த குடும்பத்தை சேர்ந்த 2 நபர்கள் தங்கத்தேரை வடம் பிடித்து இழுக்க அனுமதிக்கப்படுவதாக சொல்லப்படுது. இப்படி பல அதிசயங்களை கொண்டிருக்கக்கூடிய கோவிலாக தான் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில் அமைஞ்சிருக்கு. பொதுவாக மனிதர்களாக பிறந்த அனைவருமே அடைய முயற்சிக்க வேண்டிய ஒரு மேன்மையான நிலை ஞானம். தவ வாழ்க்கையை மேற்கொள்வர்களும் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்குமே சுலபத்தில் வந்துருவார் முருகன். அப்படி அந்த முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவமாக கோவில் கொண்டிருக்கக்கூடிய தலம்தான் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில். இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இருக்குது. முருகனின் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடு. புராண காலங்களில் இந்த ஊர் திருஆவினங்குடி என்றும் தென்பொதிகை என்றும் அழைக்கப்படுது. இந்த கோவிலில் இறைவனான முருகப்பெருமான் தண்டாயுதபாணி மற்றும் குழந்தை வேலாயுதர் என அழைக்கப்படுறாரு. கோவிலின் சிறப்பான அம்சமே பக்தர்களுக்கு நன்மை செய்யும் சக்தி கொண்ட சித்தர்களுடைய ரசவாத கலையை பயன்படுத்தி நவபாசானத்தால் செய்யப்பட்ட முருகனின் சிலையை போகர் உருவாக்கியதுதான். புராணங்களின்படி ஞானப்பழத்தை சிவன் பார்வதியிடமிருந்து தனது மூத்த சகோதரர் விநாயகர் பெற்றுக்கொண்டதால கோபித்து கொண்டு இந்த மலையில் வந்து தங்கிவிட்டார் முருகப்பெருமான். தந்தை சிவபெருமானும் தாய் பார்வதியும் எவ்வளவோ கெஞ்சி சமாதானப்படுத்தியும் இந்த பழனி மலையிலேயே தங்கப் போவதாக உறுதியாக கூறிவிட்டார். பிற்காலத்தில் இந்த தலத்துக்கு வந்து வழிபட்ட தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கு காட்சி தந்தபோது நீயே ஞான வடிவானவன் என பொருள் கொண்ட பழனி என அவ்வை போற்றிருக்காங்க. காலப்போக்கில் இந்த தலத்திற்கு பழனி என பெயர் வர காரணமாக இருந்திருக்கு. தமிழ் சித்தர்களில் முதலான சித்தர்களான போகர் சித்தரும் ஒருவர். அஷ்டமா சித்திகளை கைவர பெற்றவர். இந்த பழனிமனுக்கு போகர் தவமிருந்து வந்த பொழுது அன்னை பார்வதி முருகன் மற்றும் சித்தர்களின் தலையான சித்தரான அகத்தியர் ஆகியோர் மூவரின் உத்தரவின் பேரில் பழனிமலை முருகனுக்கு நவபாசான சிலை வடிக்கும் பணியை மேற்கொண்டிருக்காங்க போகர் சித்தர். இந்த நவபாசான சிலையை வடிப்பதற்கு போகர் எடுத்துக்கொண்ட காலம் அப்படின்னு பார்த்தா 9 ஆண்டுகள். 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கலந்து இந்த நவபாசான சிலையை செய்ய பயன்படுத்தப்பட்டது. 81 சித்தர்கள் இந்த போகரின் வழிகாட்டுதலின்படி நவபாசான சிலை வடிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. மிக அற்புதமான இந்த நவபாசன சிலையை மக்களின் நன்மைக்காக இறைவனின் உத்தரவின் பேரில் செஞ்சிருக்காரு போகர் முனிவர். நவபாசன சிலைக்கு அபிஷேகம் செய்யப்படும் சந்தனம், விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்றவை பிரசாதமாக பெற்று சாப்பிடும் பக்தர்களின் எப்படிப்பட்ட உடல் நோயும் தீர்க்கும் தெய்வீக சக்தி கொண்டது அப்படின்னே சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய முருகனுடைய விக்கிரகத்தில் ஒரு கிளியின் உருவம் இருக்குது. திருப்புகழ் என்னும் முருகனை போற்றி பாடல் தொகுப்பை இயற்றிய அருணகிரிநாதர் தான் கிளி வடிவில் இருக்கக்கூடிய பேர் பெற்றிருக்காரு என்பது ஐதீகம். பழனிமலைக்கு செல்லும் வழியில் இடுமனின் சன்னதி இருக்குது. இடுமனுக்கு அதிகாலையில் முதல்ல பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு மலை மீது விற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்யப்படும். முற்காலத்தில் வாழ்ந்த இடுமன் என்னும் அரக்கன் தன் தோளில் ஒரு கட்டையில் சக்திகிரி, சிவகிரி என மலையை தூக்கி வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த பழனி மலையில் தான் தூக்கி வந்த 2 மலைகளையுமே வைத்து களைப்பாறும் பொழுது இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடன் சண்டையிடும் நிலை ஏற்பட்டது. முருகனுடனான சண்டையில் தோற்ற இடும்பன் முருகனின் பக்தனானான். 2 மலைகளை தூக்கி வந்து இடும்பனை கௌரவிக்கும் விதமாக பழனிமலை முருகனுக்கு காவடி தூக்கிச் செல்லக்கூடிய ஒரு முறை ஏற்பட்டிருக்கு. பழனிமலை முருகன் ஆண்டியாக தோற்றமளிக்க காரணம் கல்வியை பயிற்றுவிக்கும் ஆசிரியர் எப்படி கையில் கொம்பை வைத்து கொண்டு மாணவர்களை அடிக்காமல் அவர்களை அதட்டி கல்வியை கற்பிக்கிறாங்களோ, வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய நிலையாமையை நினைவுறுத்தும் மக்களை ஞான பாதைக்கு திருப்பக்கூடிய ஞான ஆசிரியராக இந்த தளத்தில் கையில் தண்டத்துடன் காட்சியளிக்கிறார். திருவண்ணாமலையே அருணாச்சலேஸ்வரர் மலையை எப்படி சித்ரா பௌர்ணமி என்று கிரிவலம் செய்கிறாங்களோ அதே போல தான் அக்னி நட்சத்திர நாட்களில் பக்தர்கள் பழனிமலை முருகனுக்கு கிரிவலம் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த கோவிலில் வரக்கூடிய பக்தர்கள் மலையை கிரிவலம் எந்த பிறகு 450 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய மலையை 690 படிகள் கடந்து ஏறி வர வேண்டும். மலைக்கு மேல் நடக்க முடியாதவர்களுக்கு ரோப் கார் வசதியும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். முருகப்பெருமானுக்கு போற்றி, கந்தனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.